வணக்கம். இன்றைக்கி காலமாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. என்னென்னா, மகளிருக்கான உரிமை தொகை இதில் 5000 ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வர வச்சுருக்கிறதா சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக. இந்த அறிவிப்பு, அதாவது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு 5000 ரூபா போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகள் நம்ம படிக்க அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல பீர் பாட்டிலை குடிச்சிட்டு, பீர் அடிச்சுக்கிட்டு, இல்லை குவார்டர் அடித்து வீடியோஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது நம்ம பார்க்கத்தான் செய்யணும். பொட்டி கடையில் நம்ம கஞ்சா பேக்கெட்டு இப்போ நிறைய இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ண, எளிதாக கிடைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. இப்போ போதையிலையும், அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு போதை, அந்த குவார்டர் அடிக்கிறது, அந்த மாதிரி உள்ளது ஈஸியாக கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போதை மருந்து, இந்த இதெல்லாம் தாண்டி பொண்ணுங்களுக்கு பாரு, அவள் குடும்பம் செழிக்குமா? ஆம்பளைகள் குடித்தாலே குடும்பம் வழங்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் பொம்பளைகளுக்கு வந்துக்கிட்டு அரசே ஊக்குவிக்குது அப்படின்னா, போதை இதை அரசே ஊக்குவிக்குது. இந்த மாதிரி போதையிலேயே தள்ளாடக்கூடிய நிலைமையில் தமிழக அரசு இருக்குது இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறத வேறு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் வச்சு போடுறாங்க, 1 கோடி பேருக்கு போடுறாங்கன்னா, நீங்கள் அதோட விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். என்னோடய கணிப்புப்படி அடுத்த ஆட்சி எடப்பாடியாரோட ஆட்சி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த விடியா அரசுக்கு அந்த பயம் வந்துட்டு, இந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவங்க போட்ட 5000 ரூபாய். அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்கள். பெண்களை ஓசி பஸ்ஸில் போகிற அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, 1000 ரூபா கிடைச்சா அந்த 1000 ரூபாய்க்கு வச்சு அவங்க என்ன தான் பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி கேவலப்படுத்தி, பெண்களை இழிவுபடுத்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு உள்ள நிலைமையில் அவங்க 5000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், பெண்களோட வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் அங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்கி பெண்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது எந்த அடிப்படையில் இவங்க கொடுக்குறாங்க, தகுதின்னா என்ன தகுதி ஒரு பொண்ணுக்கு தேவை, தகுதி அடிப்படையில் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உரிமை தொகை, அது என்ன விதத்தில் நாங்கள் உரிமை தொகையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்களும் இப்போது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை எடப்பாடியோட ஆட்சி தான். எடப்பாடியார் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சியில் அமருவார். என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நடந்த இந்த 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அடுத்த முறை வராதுங்கிற பயத்தில் தான் அவங்க இன்றைக்கி பண்ணாங்களே தவிர வேறு எதுவும். நன்றி, வணக்கம்.